ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்க ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். அருண். ஓ, இன்ட்ரோ கொடுக்கலையா எனக்கு? கொடுக்க முடியாது. ஒன்னும் இல்லையா? வீடியோ வந்து அமன் ஈவன். சோ அதனால அவரா நான் இவரா, அதனால வந்து எனக்கு இன்ட்ரோ கொடுக்க மாட்டாராம். ஆமா, இப்படி ஒரு சின்ன பிள்ளைத்தனமா இல்ல? ஓ, எனக்கு இல்ல பாஸ். அவங்க தமிழ்ல பார்த்துட்டு வந்த கண்டென்ட் தான். என்ன அப்படின்னா, சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு இந்தியாவோட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல 2 விக்கெட் கீப்பர்ஸ் இருக்காங்க. விக்கெட் கீப்பர்ஸ் கம் பேட்ஸ்மேன். சரி. சோ அதுல வந்து கேஎல் ராகுல் அவர் விக்கெட் கீப்பிங் பண்ணணுமா, இல்ல ரிஷப் பண்ட் வந்து விக்கெட் கீப்பரா உள்ள வரணுமாங்கிறது சொல்லுவேன். இல்ல, அதான் டிபேட்னு சொல்ல வரேன். அதான் நான் வேணாம் தான் சொல்லுவேன். அது எதுக்கு? அதுல ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுருங்க. அதான் நம்ம பேசிட்டு முடிவு பண்ணி போறோம். சரி சரி, கீழே போடுறதா வேணாமா? நான் யார் பண்டையா? பண்டையா 2 பேர்ல யாரோ போடலாம்னு சொல்லிட்டு பண்டே போடலாம் தாராளமா. என்ன தப்பு? என்ன புரியல? இப்பே புரிஞ்சிருக்கும். அதாவது ரிஷப் பண்ட் தான் உள்ள டீம்ல வந்து விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேனா வரணும் நான் பேச போறேன். ஆமா, கேஎல் ராகுல்லாம் உள்ள இருக்கணும், பிளேயிங் லெவல்ல இருக்கணும்னு சொல்லிட்டு நான் பேச போறேன் மக்களே. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஒண்ணும் கிடையாதா? ஆமா, அங்க பண்ட்ல ஒண்ணும் கிடையாது, அதனாலதான் கேஎல்ட்ட சொல்றோம். சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரிஷப் பண்ட். சரி, அதான் ஃபர்ஸ்ட் கேஎல். ஏன் ரிஷப் பண்ட் உள்ள வரணும்னு நான் சொல்லிடுறேன். சரி சொல்லுங்க. சோ அந்த டீம்ல வந்து அடிச்சு ஆடக்கூடிய ஒரு ஃபினிஷரா, மிடில் ஆர்டர்ல வந்து சரி சரி, மிடில் ஆர்டர்ல வந்து பயங்கரமா பேட்டிங் ஆடி ஃபினிஷ் பண்ணக்கூடிய ஒருத்தராகவும், ஒரு விக்கெட் கீப்பர் ஆகவும் பெட்டரா ஒரு பிளேயர் வேணும். நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல அடிக்கக்கூடிய நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல அடிக்கக்கூடிய பிளேயர் வேணும் அப்படின்னா அது வந்து ரிஷப் பண்ட். எத்தனை மேட்ச் ஃபினிஷ் பண்ணாருன்னு தெரியல, அதான் நான் யோசிக்கிறேன். கடைசியா அந்த மான்செஸ்டர் மேட்ச் தான் எனக்கு ஞாபகம் ஒரு ஓடியில. சரி, ஒன்னும் சொல்றதுக்குல. சரி ப்ரோ, நம்ம மான்செஸ்டர்ல 100 அடிப்பார் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா. அது மட்டும் தான் ஒன்லி செஞ்சுரியா இருக்குது. எங்க கிட்ட வந்து வெளியூருக்கு போனாலே செஞ்சுரியில பெரிய லிஸ்ட் இருக்குது, உலகக்கோப்பை செஞ்சுரி லிஸ்ட் இருக்குது, எக்ஸப்ட் ஃபைனல் மேட்ச். நான் இப்பயே சொல்றேன், நீங்க கீழே கமெண்ட் போறது ரெடியா இருந்தீங்கன்னா, ஃபைனல் மேட்ச்ல கேவலமா விளையாண்டாரு, ரொம்ப கேவலமா விளையாண்டாரு, 200% ஒத்துக்கிறேன். பட் ஆனா ஒட்டுமொத்தமா 2020 இருந்து எடுங்க, ஸ்ரேயஸ் ஐயரும் கேஎல் ராகுல் அந்த காம்போவும் சரி, இல்ல வந்து நடுவில் மனிஷ் பாண்டே உள்ள வந்தார் அந்த காம்போவும் சரி, எல்லாத்தையுமே எடுத்தா மனுஷன் எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது 20% எக்ஸ்ட்ராவா ஆவரேஜ் வச்சிருக்காரு. அவர்கிட்ட நெருங்க போங்க, வரமா போய் உட்காருங்க. இதுக்கு ஒரு வீடியோ சொல்லிட்டு எனக்கு போன போட்டு வர சொல்றீங்க. கண்டிப்பா நீ சொல்றது எல்லாமே ஓகே தான். கேஎல் ராகுலுக்கு எல்லாமே ரெக்கார்ட் இருக்கு. ஆமா, சூப்பரா அடிச்சிருக்காரு, பயங்கரமா செஞ்சுரி எல்லாம் வச்சிருக்காரு. ஆமா, ஆனா டீம் என்ன டீம் இல்ல, அவரு மட்டும் தானே வச்சிருக்காரு. டீமுக்கு எதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு. உலகக்கோப்பை ப்ரோ பார்க்கல போல, ஃபைனல் மேட்ச் தான் பாத்துருக்கேன். உலகக்கோப்பை நாங்க ஆடல, நாங்க ரீசெண்டா ஓடியும் ஆடல. அதனால நாங்க வந்து அதெல்லாம் ஸ்டாட்ஸ் எல்லாம் எடுத்து கம்பேர் பண்ணவும் விரும்பல. கண்ண மூடி டிரைவிங் பண்ண, கண்ண மூடி ஏதோ ஒண்ணு அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, மீண்டு வந்திருக்காரு. அவர் கண்ண மூட்டு ஓட்டாரோ கண்ண மூடாம ஓட்டினாரோ சரி. அப்படி ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறமா அவர் பெருசா ஓடிய பக்கமே வரல. இன்னும் வர விடலாம் கிடையாது. ஆள் இருக்கோம்ல, அப்புறம் எதுக்கு? சரி, ஓகே, ஏதோ ஒண்ணு சொல்லிக்கோங்க, ஏதோ ஒண்ணு. ஆனா அவர் வந்து ஆடல. அதனால இந்த ஸ்டாட்ஸ் கம்பாரிசன் அப்படிங்கிறது நான் இப்ப கொண்டு வர விரும்பல. ஓகே, அந்த இன்டென்ட் ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம், அண்ட் அது மட்டும் இல்லாம ரிஷப் பண்டோட ரீசெண்ட் இந்தியாவோட இன்க்ளூஷன் அப்படிங்கிறது சூப்பரா இருந்திருக்கு. சூப்பரா டிராவல் பண்ணிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம விக்கெட் கீப்பிங்க நல்லாவே ப்ரூவ் பண்ணிருக்காரு. சோ அதனால நான் சொல்றேன், நாங்க பார்ட் டைம் விக்கெட் கீப்பர்ஸ் கிடையாது. சரி சரி, நான் வந்து அந்த T20 உலகக்கோப்பையில தான் என்ன பண்ணாரு 1 டவுன்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன், ஒரு மேட்ச் தவிர. சரி, அது போக டெஸ்ட்ல என்ன பண்ணாருன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப கேஎல் ராகுல் டெஸ்ட் என்ன பண்ணாரு கூட யோசிக்கலாம். நீ நியாயமா பார்த்தா ரிஷப் பண்டோட பெட்டரா ஆடி இருக்காரு. ஓடிஐ ஃபார்மட். சரி, அதான் நானும் சொல்றேன். இல்ல, நான் அதான் நானும் சொல்றேன். ஓகே, ஒரு 5 ஆஃப் செஞ்சுரி, 1 செஞ்சுரி எங்க இருக்கு? 10க்கும் மேற்பட்ட ஆஃப் செஞ்சுரி, 4 செஞ்சுரி எங்க இருக்கு? அதான் நீ கம்பேர் பண்ணி பாத்துக்கோ. இவர் எவ்வளவு போட்டி ஆடி இருக்காரு, இவர் எவ்வளவு மேட்ச் ஆடி இருக்காரு. அதாங்க. அப்போ இப்போ ரீசெண்டா ரிஷப் பண்ட் எதுவுமே ஆடுறது இல்லங்கறத நான் சொல்லி வரேன். ரீசெண்டா மட்டும் இல்ல, 2019 வச்சுக்கங்க. ஏன்னா அப்பதான் கேஎல் ராகுல் மிடில் ஆர்டர்ல இருந்து ஆட ஆரம்பிச்சாப்ல. ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டா வந்து எந்த கிரவுண்டும் தெரியல, அதை மட்டும் மறந்துட்டேன். இண்டோருக்கு முன்னாடி ஒரு மேட்ச் ஆடுவாங்க. அந்த மேட்ச்ல ரொம்ப கேவலமா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ரன்ன பாலை விட்டு அதிகமா பாலை யூஸ் பண்ணி ஆடினாரு. எல்லாருமே ட்ரோல் பண்ணாங்க. பட் அடுத்த இதே வந்து ஜஸ்ட் 15 ஓவர் தான் இருக்கும். 45 பந்துக்கு 80 ரன் அடிச்சு முடிச்சுட்டு போனாரு. அதுக்கு அடுத்த மேட்ச்மே வந்து ஒரு டூ ஆர் டே தான். அதுல வந்து ஒரு 25 ரன் அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து நியூசிலாந்து சீரீஸ், அதுக்கப்புறம் இங்கிலாந்து, அதுக்கப்புறம் மறுபடியும் ஆஸ்திரேலியா 2020 போனாங்க. ஆமா, அப்படி போனாங்க. சோ இப்படி வரிசையா இருக்கும்போது நடுவுல ஒரு சின்ன பிரேக். 2023 ஏசியா கப்ல ஒரு தரமான ஒரு கம்பேக், ஓடி உலக தரமான கம்பேக். இதை விட பெஸ்ட் நீங்க எந்த ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டரை வந்து மிடில் ஆர்டர்ல காட்டலாம் சொல்லிட்டு போயிடுவோம். சொல்லுங்க, என்ன ஃபியூச்சர் நாங்க பாக்குறோம், அவ்வளவுதான். ஓ சரி சரி, அவங்கள மாதிரி நான் ஆல்ரெடி பார்த்த ஃபியூச்சர் போதும் ப்ரோ. ஒரு டிரான்சிஷன்ற பேர்ல ஒரு டீம் டெஸ்ட் டீம் தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது. என்ன நியாயம் அது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் தெரியாது. வந்து ரிஷப் பண்ட் ஏன் உள்ள வரணும் அப்படின்னா, இங்க வந்து இப்ப அவங்க எடுத்துட்டு போயிருக்கிற ஸ்குவாட்ல வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதுக்கு பெரிய லேக் இருக்கு. ஓப்பனிங் வந்து அந்த வைஸ் கேப்டன் மேல தான் ஆட வைப்பாங்க. அது வந்து தேவையில்லாத விஷயம். வைஸ் கேப்டனே தேவையில்லாத விஷயம், அடுத்து பேசுவோம்.
சோ அது வந்து அப்படி இருக்கிறப்போ அங்க ஜெய்ஸ்வால் ஆட வைக்க மாட்டாங்க அப்படின்னா சோ இங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கிடையாது, அக்ஷர் பட்டேல் தான் வருவாரு மேபி லெஃப்ட்ல. சரி ஓகே, ஏன் இப்படி வச்சுங்களேன், ஒரு சுமன் கில்லு சரி ஓகே இருந்துட்டு போட்டோம், சுமன் கில் ரோஹித் சர்மா ஆட வைக்கிறாங்க ஓப்பனிங், அவங்க தான் ஆடுவாங்க இதுல என்ன. சாரி டக்கு சரி 2 பேரும் ஆடுறாங்க. ஒரு 1-down வந்து விராட் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வரக்கூடாதா, இல்ல வந்து 1-down கில்லு வந்துட்டு ஓப்பனிங் வந்து ஒரு எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் அனுப்பக்கூடாதா? 2-down வந்து கோலி நிறைய மேட்ச் ஆடி இருக்காரு, 3-down வந்து ஸ்ரேயாஸ் ஐயர், 4-down கேஎல் ராகுல், 5-down ஹர்திக், 6-down அக்ஷர்ல ஜடேஜா. இது நீ சொல்லிடுவ, அவங்க பண்ணணும்ல, பண்ண மாட்டாங்க, ஜெய்ஸ்வாலோட பொசிஷனை மாத்த மாட்டாங்கல்ல. சரி அப்ப கில்லு 1-down ஆடி இருக்காரு, ஆடாமே இருந்தா கூட எனக்கு சந்தோஷம் தான், ஆனா பண்ண மாட்டாங்கல்ல, வேற வழி கிடையாது. சோ அதனால ரிஷப் பண்ட் தான் மேல கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. நீ சொன்ன மாதிரி விராட் கோலிக்கு அப்புறமா ரிஷப் பண்ட் வந்தாருன்னா செம்மையா இருக்கும், லெஃப்ட் ஹேண்டர் காம்பினேஷன் நல்லா இருக்கும். அதனாலதான் ரிஷப் பண்ட் உள்ள கொண்டு வாங்கன்னு நான் சொல்றேன். நான் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம், அந்த இன்டென்ட், ஸ்ட்ரைக் ரேட், அடிக்கணும், அதுக்கு வந்து ஆள் வேணும், அடிக்கணும், அதுக்கேத்த மாதிரி டீமுக்கு ஏத்த மாதிரி ஆடணும். நீங்க கடைசியா டீமுக்கு ஏத்த மாதிரி நீங்க டீமுக்கு ஏத்த மாதிரி ஆடுறது ஒண்ணு இருக்கு, டீமுக்காக ஆடுறது ஒண்ணு இருக்கு, தனக்காக ஆடுறது ஒண்ணு இருக்கு. உங்க ஆள் வந்து தனக்காக ஆடுறது மட்டும் தவிர, நான் மறுபடியும் சொல்றேன், T20 வேற ஐபிஎல் வேற, நான் ஓடிஐல பேசுறேன். ஓடிஐல சீரியஸா நல்லா ஒத்துக்கிறல்ல, ஐபிஎல் T20ல தலைவர் அவருக்காக தான் ஆடிட்டு இருக்காரு. ஒட்டுமொத்த டீமே ஒன் சைடு போயிட்டு இருக்கும்போது அவர் மட்டும் ஆடிட்டு, ஆமா நிக்கணும், வேற வழி. இப்ப நீங்களே ஒரு கல்லி கிரீட் அவர் நிக்கிறதுனால மத்தவங்க யாரும் நிக்க மாட்டாங்க, அதான் பிரச்சனையே. அவர் நின்னாலும் குறை சொல்றீங்க, நிக்கலனாலும் குறை சொல்றீங்க. அவர் நிக்கல நான் குறைய சொல்ல மாட்டேன். T20ல அவர் அடிச்சு அவுட் ஆயிட்டா பிரச்சனையே கிடையாது. நம்ம அபிஷேக் சர்மா பத்தி பேசும்போது கூட சொன்னோம், அபிஷேக் சர்மாவோட அப்படிதான், ஒரு அடிச்சு அவுட் ஆயிட்டு போய் பொட்டன்ஷியல் வேறங்க. அதான் 1008 பிளேஸ்ல அனுப்பி விட்டா எங்கிட்ட ஆடுவாரு. இப்ப என்ன பண்ணும் கேஎல் ராகுல்? எங்களுக்கு கேஎல் ராகுல் மிடில் ஆர்டர் தான் வரணும், அவ்வளவுதான். ஐபிஎல் மிடில் ஆர்டர் தான் ஆடணும். ஐபிஎல் சொல்லவே இல்லை, ஓடிஐ பத்தி பேசிட்டு இருக்கேன். ஓகே எனக்கு நீ மிடில் ஆர்டர் ஆட வைக்காம போ, எனக்கு ரிஷப் பண்ட் தான் உள்ள விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேனா வரணும். ஓகே எனக்கு கேஎல் ராகுல் தான் விக்கெட் பேட்ஸ்மேன், அது வந்து ரிஷப் பண்ட் தான் இருக்கும். நீங்க பார்ட் டைம் விக்கெட் கீப்பர்ன்றீங்க, ஆனா எங்க ஆளு 2000 இருந்து ஃபுல் டைமா விக்கெட் கீப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. 2020 இருந்து அதுதான் நமக்கு அங்க சரி 2019 வச்சுங்க. ஆமா ஓடிசி ஏதோ ஒண்ணு அதுல இருந்து நான் சொல்றல விரும்புறேன். அவர் வந்து மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் எல்லாமே ஓகே தான், அவர் ஏன் விக்கெட் கீப்பிங் கையில எடுத்தாரு? வாய்ப்பு தர மாட்டாங்க, இது கையில எடுத்தா நம்ம கொடுத்துருவாங்க. ஏன் வாய்ப்பு கொடுத்தாங்க? நீ சரியா ஆடல, அதனாலதான் கொடுத்தாங்க. நாங்க சரியா ஆடலன்னா நாங்க அப்ப வரவே இல்ல. 2019 நாங்க அப்பதான் உள்ள என்ட்ரி ஆகிற காலம். அப்ப வந்து நாங்க உள்ள வந்துட்டு இருக்க நேரம், அப்ப இன்னொருத்தர் இருந்தாரு அங்க. சரி அதுக்குதான் காரணம், அவர் போனதுக்கு அப்புறம் தான் இவர் கிளவுஸ் கையில எடுக்கிறாரு. ஆமாமா பார்த்தேன் 2019 ஓடிஐ உலக கோப்பையில செமி ஃபைனல் என்ன பண்ணாருன்றது எல்லாத்துக்குமே தெரியும், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்றது எல்லாத்துக்கும் தெரியும். சொல்லு கேஎல் ராகுல் எப்ப கிளவுஸ் கையில எடுத்தாரு? 2019 தோனிக்கு அப்புறம். அவ்வளவுதான். ஆமாங்க, நீங்க அப்பதானே இருந்தீங்க, உங்களுக்கு முன்னாடியே எடுத்தாச்சு. எதுக்கு இந்த சண்டை? செப்புவாங்க, விட்டு கொடுக்க முடியாது, போங்க போய் டெஸ்ட் பாருங்க, போ டெஸ்ட். இதுக்குதான் சஞ்சு சாம்சன் எடுங்க, இதுக்கும் கேட்க மாட்டீங்க. இது நல்ல ஆப்ஷனா இருக்கு, அதுக்காக கேஎல் ராகுல விட்டு கொடுக்க முடியாது. அவ்வளவுதான் மக்களே, 2 பேரும் அந்த ஒரு மலக்குமலை கோச்சிங் போயிட்டாரு. இதான் எங்களோட டிபேட்.